wateronclick.com ஒரு தரமான வாழ்க்கைக்கு தரமான தண்ணீர் ரொம்ப அவசியம். இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். தரமான நமக்கு தெரிந்த பிராண்டுகளை ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணி ப்ராப்பராக டிரான்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு டைம்லி டெலிவரி பண்ணுவாங்க. ப்ராப்பரான ரேட்ஸுக்கும் கூட கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஒரு தாட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். குற்றமே தண்டனை, குற்றமும் தண்டனை அப்படின்னு தான் இந்த படத்தோட டைட்டில் இருந்துச்சான். இளையராஜா அவர்கள் சொன்னாரா, இது குற்றமே தண்டனை அப்படின்னு வச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அவர் சொன்னதில் எவ்வளோ உண்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் படத்தை போய் பார்த்தா தெரியும். அவ்வளவு அழகான ஒரு படம். அதாவது ஒரு படம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த அவார்டிஷ் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஃபினிஷு அப்புறம் ஒரு மெசேஜ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் மெசேஜ் இருக்குது, ஆனால் அந்த மெசேஜ் சொல்லப்பட்ட விதம் அப்படிங்கிறது உண்மையாலுமே நம்மளை மெய்சிலிருக்க வைத்து ஒரு மனசில் ஒரு சின்ன நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வெளியே அனுப்பும். அதற்கு கடைசியில் படம் முடிந்ததுக்கப்புறம் தங்களை அறியாமல் ஆடியன்ஸ் கை திட்டினார்கள் பார்த்தீங்களா, அதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லிடலாம். விதார்த் ஒரு பெர்ஃபார்மராக எப்படி மிளறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை விட்டு சென்றிருக்கிறார் இந்த படம் மூலமாக. ஒரு பார்வை குறைபாடு உள்ள நபர் அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்திங்கன்னா அந்த பார்வை குறைபாடுனோடையே செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் ஷாட் ஒரு ரோட்டில் பைக் ட்ராவல் பண்ணுறப்ப கூட அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஒரு நடக்கிறப்ப கூட அந்த விஷயத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு நமக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் வராமல் அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது விதார்த் அவர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படிங்கிறது காட்டுது. கோலிவுட் சினிமா அவரை நல்லபடியாக உபயோகித்து அவரை இன்னொரு வேறு லெவலுக்கு எடுத்து செல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு டெடிக்கேஷனை இந்த படம் மூலமாக ஒரு ஆர்டிஸ்டாக காமித்திருக்கார் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் பூஜா தேவராயா அவங்க இறைவியில் பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் கேரக்டர் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சாரீ கட்டிட்டு ஒரு இன்னோசன்ட் ஒரு பெண்ணாக நடித்திருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக திகழ்கிறார்கள். அவ்வளோ இன்னசென்ஸு அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா இது வேறு பொண்ணு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பாடியிலிருந்து அப்ரோச்லேருந்து எல்லாமே மாறி இருக்கு. சல்யூட். ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்னொரு பக்கம் போனதில் வரப்பட்டிக்காட்டில் இருக்கிற ஒரு ஏழை பெண்ணாக நடிச்சுட்டு இதில் பார்த்தா ஒரு மாடர்ன் பெண்ணாக. இன்ஃபேக்ட் சில பல டைலாக் தான் பேசுகிறாங்க, ஆனால் ஒரு லாஸ்டிங் இம்ப்ரெஷனை மனதுக்குள் விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ரஹ்மானுக்கு எனக்கு தெரிஞ்சு துருவங்கள் 16க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு ஆரம்ப புள்ளி இது அப்படின்னு நினைக்கிறேன். மெச்சூர்டு ஆக்டிங், எந்த ஒரு பிசுறும் தட்டாமல் எந்த ஒரு சினிமாத்தனமும் இல்லாமல் அளந்து நடித்து விட்டு வெளில போயிருக்கார். அடுத்த அரவிந்த் சாமி ஆவதற்கான அத்தனை அறிகுறிகளும் ரஹ்மானிடம் தெரிகிறது. வாழ்த்துக்கள் சார், வாங்க திரும்பியும் ரூல் த கோலிவுட். மணிகண்டன் ஒரு ப்ராப்பரான ஒரு கிரியேட்டர். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட அதை எப்படி கன்வே பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கன்வே பண்ணுறதுல மணிகண்டன் ஒரு மாஸ்டர் அப்படின்னு திருப்பியும் ப்ரூவ் பண்ணியிருக்கார். இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ இந்த மிஸ்ட்ரி சால்வ் ஆகிறது அப்படிங்கிறது நீங்கள் ஓரளவுக்கு சினிமா தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு அந்த முடிச்சுகள் அவிழ்றது எங்கே போய் அவிழும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் அந்த முடிச்சுகள்லாம் அவிழ்ந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு வரும். அந்த முடிவு தான் பியூட்டி. அந்த முடிவு தான் இந்த படத்திற்கு அத்தனைக்கும் அந்த சாராம்சத்தை அழகாக விட்டுட்டு அந்த படத்தை அவ்வளவு அழகாக கம்ப்ளீட் பண்ணுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது அங்கே தான் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டரை தாண்டி மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு மனிதன் நிற்கிறார் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு படைப்பு, சிறப்பாக அளவாக நமக்கு என்ன தேவையோ அதை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக விட்டுருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்க. ஒரு கவிஞர் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு பயங்கரமான கவிதை எழுதுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு டீ கடையில் இருக்கிற ஒரு ஏழை சிறுவன், ஒரு ஏழை பையன் அந்த டீயை ஆற்றிக்கிட்டு இடையில ஒரு பழைய பேப்பர் எடுத்து ஒரு பேனாவை எடுத்து ஒரு ஆத்மார்த்தமான கவிதை எழுதுறாங்கல்ல, அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வேல்யூ ஜாஸ்தியான கவிதை தான் இது. இதில் பல கோடிகள் கையில் புரள்ற ப்ரொடியூசர்கிட்ட பல ஆங்கிள்கள் வைக்கிறதுக்கு சினிமாட்டோகிராஃபருக்கு ஸ்கோப் கிடையாது. பல மணி நேரம் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே எடுக்கிறதுக்கும் ஸ்கோப் கிடையாது. ஆனாலும் இந்த குறுகிய விஷயங்கள், லிமிட்டடான விஷயங்களை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு மகத்தான படத்தை படைத்தது அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி. இது பல இளைஞர்களை முன்னெடுத்து சென்று இந்த மாதிரி தரமான படைப்புகளை வெளியே கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதற்கு மணிகண்டன் மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக எப்பவுமே ஒரு ஊன்றுகோலாக இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு வேறு எந்த சந்தேகமே இல்லை. குரு சோமசுந்தரம் ஜோக்கரில் பார்த்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக அடையாளம் தெரியாது. உங்களுக்கு இவர் யார் அப்படின்னு தெரியாமல் அந்த டோன் தெரிலன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியாது. அதுதான் குரு சோமசுந்தரம். அதை தாண்டி என்னத்தை சொல்கிறது, மனுஷன் அப்படியே புஷ்ஷுன்னு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு வேற ஆள் மாதிரி தெரிகிறாரு. எப்படி பண்ணுறீங்க குரு சோமசுந்தரம் அவர்களே? ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப். மொத்தத்தில் இந்த குற்றமே தண்டனை சினிமா பிடிச்ச அத்தனை பேரும் கண்டிப்பாக ஒரு தாட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணக்கூடிய
மஸ்ட் பார்த்து சப்போர்ட் பண்ணக்கூடிய படம். ஜோக்கரில் சொன்ன மாதிரியே தான், உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் பார்க்க முடியலன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஏதாவது அட்ரஸ் வாங்கி அவங்களுக்கு வந்து 50 ரூபாய் 100 ரூபாய் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் தான் தமிழ் சினிமாவில் இருக்கணும், இவங்க எல்லாம் தான் தமிழ் சினிமாவுக்கு இம்பார்ட்டண்ட். இவங்க இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிற மாற்றம், நீங்கள் நினைக்கிற ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு வித்து அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ குற்றமை தண்டனை தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு படம், மிக அற்புதமான ஒரு படம். ஒரு ஆடியன்ஸாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த இதை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்ததை விட எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னென்னா, முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் மனதார கைதட்டி விட்டு எழுந்து சென்றார்கள். அதுதான் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் இந்த மாதிரி மேக்கர்களுக்கு வைத்திருக்கிற ரெஸ்பெக்ட். இந்த ரெஸ்பெக்டை காப்பாற்ற மணிகண்டன் மாதிரி பல மணிகண்டன்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வர வேண்டும். இந்த குற்றமை தண்டனைக்கு வந்து என்னுடைய மறந்துட்டேன், இளையராஜா அவர்களுடைய பிஜிஎம். இளையராஜா அவர்களுடைய பிஜிஎம் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்வை குன்றியவராக நடித்திருக்கிறார் விதார்த் அவர்கள். நீங்கள் வந்து ஒரு பார்வை குன்றியவர்கள் இல்லை பார்வை அற்றவர்களை கொண்டு போய் இந்த படத்தில் உட்கார வச்சிங்கன்னா இளையராஜா அவர்களுடைய பிஜிஎம்மை கேட்டாலே அவர்களுக்கு அந்த படத்துடைய சாராம்சம் புரிந்து அந்த ஆடியோவை வைத்துக்கொண்டே நாம் பார்ப்பதை விட அவர்கள் வந்து பார்வையற்று பார்ப்பார்கள் இந்த படத்தை. அதுதான் இளையராஜாவுடைய பிஜிஎம். அவ்வளோ ஒரு மேஜிக்கை ஒர்க் பண்ணியிருக்கார் இளையராஜா அவர்கள். அந்த பழைய இளையராஜாவை ஒரு 100 மடங்காக பார்த்த ஒரு அதீத திருப்தியுடன் நீங்கள் வெளில வருவீங்க. மனுஷன் இழைச்சிருக்கார் இளையராஜா சார். நீங்கள் இந்த மாதிரி 500 படங்கள் எங்களுக்கு தரணும் இன்னும். ஏன்னா நாங்கள் வந்து இசை வறட்சியில் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு வந்து நான் தாழ்மையுடன் சொல்லிக்க விரும்புகிறேன். உண்மையாலுமே பிஜிஎம் ஒரு ட்ரீட்டுங்க. இந்த பிஜிஎம்மை தனியாக எடுத்து கேட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அவ்வளோ அருமையான ஆத்மார்த்தமான ஒரு பின்னணி இசையை வந்து ராஜா சார் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார். இந்த குற்றமை தண்டனை நமக்கு தேவையான ஒரு படைப்பு. தயவுசெய்து போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு கண்டிப்பாக 4 தருவேன். இந்த படத்திற்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் வந்து இங்கே இருக்குது. நீங்களும் போய் சினிபியில் போய் ரேட் பண்ணுங்கள். மற்ற படங்களையும் ரேட் பண்ணி டக்குன்னு 10 செகண்டில் கூட ரேட் பண்ணிடலாம். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடி விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.